2, 3 தடவ நயாகரா ஃபால்ஸ அமெரிக்கா சைட்ல இருந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால, இந்த தடவ கனடா சைட்ல இருந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக கனடாக்கு ஒரு ட்ரிப் அடிச்சோம். அமெரிக்காவுக்கும், கனடாவுக்கும் பெரிய தூர வித்தியாசம் கிடையாது நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து. ஒரு பிரிட்ஜ கடந்து போனோம் அப்படின்னா கனடா ஆரம்பிச்சுடும். நயாகரா நியூயார்க் ஸ்டேட்ல பஃபலோ அப்படிங்கிற ஒரு சிட்டில இருக்கு. இந்த பஃபலோ சிட்டி தான் நியூயார்க் ஸ்டேட்லயே 2வது பெரிய சிட்டி. நம்ம இந்த நயகரா பார்க்கறதுக்கு கரெக்ட்டான ரூட் எடுத்துட்டு போனா தான் நம்ம யுஎஸ் சைடு வந்து நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கா சைடு இல்லாம ஒரு டர்ன் நம்ம தப்பா எடுத்தாவும் கூட, இது வந்து கனடாவ கொண்டு போய் விட்டுரும். கனடான்னா உடனே நம்ம உள்ள போயிட முடியாது இல்லையா? ஸோ பார்டர் இருக்கும். பார்டர்ல வந்துட்டு நம்மளுடைய அ விசா, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மள உள்ள அனுப்புவாங்க. இல்லைன்னா அப்படியே யூ டர்ன் போட்டு அப்படியே நீங்க திரும்பி போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இங்க பார்டர்ல செக் பண்ணும்பொழுது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த ஆஃபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அதனால எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால எடுக்க முடியல. அந்த செக்கிங்க கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கனடாவ ரீச் பண்ணிடுவோம். அமெரிக்காலருந்து பல பேரு கனடாக்கு போயி, கனடா வழியா நயாகரா ஃபால்ஸ பார்த்து ரசிக்கிறாங்க. அதே மாதிரியே கனடால இருந்து நெறைய பேர் அமெரிக்கா பக்கம் வந்து, இந்த நயாகரா நீர்வீழ்ச்சிய பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த நயாகராவ பார்க்கறதுக்கு மட்டும் தான் கனடாலருந்து அமெரிக்காவுக்கு வராங்களா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. பொருட்கள் வாங்குறதுக்காகவும் கனடாலருந்து அமெரிக்காவுக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, சிகரெட் வாங்குறதுக்கு சிகரெட்டுடைய விலை கனடால ரொம்ப ஜாஸ்தியாம். அமெரிக்காவுல கம்மியாம். அதே மாதிரி சிகரெட், மத்த பொருட்கள் இந்த மாதிரி விலை கம்மியான பொருட்கள வாங்குறதுக்காகவும் யுஎஸ் பார்டர்க்குள்ள வந்து, அத வாங்கிட்டு மறுபடியும் போயிடுறாங்க. கனடான்னு பார்த்தோம்னா, மொத்த நாட்டிலேயே ஒரு 4, 5 இடத்துல தான் மக்கள் வசிக்க முடியும். மத்த இடம் எல்லாம் மக்கள் வசிக்க முடியாது. ஏன்னா, அவ்வளவு குளிர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4, 5 இடத்துல இந்த நயகராவும் ஒரு இடம். அதனால நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த நயகரா நீர்வீழ்ச்சிய சுத்தி நெறையா என்டர்டெயின்மென்ட்டுக்கான அ கடைகள் இருக்குது. எஸ்பெஷலி கனடால பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவ விட இந்த சைடு அதாவது கனடால தான் வந்து ரொம்ப அதிகமான என்டர்டெயின்மென்ட்ஸ் இருக்கு. இந்த நயகரா நீர்வீழ்ச்சிய சுத்தி. எங்க பார்த்தாலும் கடைகள், எங்க பார்த்தாலும் வந்து அ கிஃப்ட் ஷாப், எங்க பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இந்த நயகராவ சுத்தி அவ்வளவு கடைகள் இருக்கு. அப்படியே ஒரு பிரம்மாண்டமா ஜெகஜோதியா இருந்தது. நெறைய இண்டியன்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த நயகரா நீர்வீழ்ச்சிய சுத்தியே ஒரு 2, 3 இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. குழந்தைகள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காகவே நெறைய ரைட்ஸு, அதுக்கப்புறம் ஃபெர்ரி வீல், நெறைய என்டர்டெயின்மென்ட் அம்சங்கள் இந்த சைடு கனடா சைடு இருக்கு. இந்த கனடால இருந்து நயகரா நீர்வீழ்ச்சிய போய் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்குறோம். டிக்கெட் வாங்குறது வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு இருக்கு. அத ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிடலாம். டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மேல இருந்து கீழ இது வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதன் வழியா நம்ம வந்துட்டு கீழ போறோம். கீழ போயிட்டு அதுக்கப்புறம் ஷிப்ல வந்துட்டு நம்ம போகணும். நம்ம உள்ள வரும்பொழுதே அவங்கவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னா அதுக்கான ஒரு சைஸ்ல, பெரியவங்களுக்குன்னா அதுக்கான ஒரு சைஸ்ல இந்த ரெட் கலர் பாஞ்சோஸ் குடுக்குறாங்க.
இந்த பாஞ்சோஸ் போட்டுட்டு நம்ம இந்த ஷிப்புக்காக வெயிட் பண்ணணும். நல்ல வெயில், நல்ல சம்மர் அப்படிங்கிறதுனால நல்ல வெயிலு. அதில இந்த பிளாஸ்டிக் இந்த பாஞ்சோஸ் வேற போட்டுட்டு பயங்கரமா இருந்தது. இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி பக்கத்தில நம்ம இருக்கும்பொழுது எவ்ளோ ஜில்லுன்னு காத்து வரும். ஆனா வந்து பார்த்தோம்னா, இந்த பாஞ்சோஸ் போட்டதுனால பயங்கர வெயிலா இருந்தது. கொஞ்சம் நேரம் கூட நிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அத ரிமூவ் பண்ணிட்டு, அத கையில வச்சுட்டு நின்னோம் நாங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து அமெரிக்கா சைட்ல இருந்து கீழ இறங்குறதுக்கு, நயாகராவ பார்க்கறதுக்கு அந்த ஷிப்ல போகுறதுக்காக கீழ இறங்குறதுக்கு. ஹார்ஸ்ஷூ ஃபால்ஸ், பிரைடல் வெயில் ஃபால்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஃபால்ஸ்ன்னு 3 ஃபால்ஸ் ஒண்ணா சேர்ந்து உருவாகுறது தான் இந்த நயாகரா ஃபால்ஸ். இதுக்கு எதுக்கு இந்த ஹார்ஸ் ஷூ அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம மேல இருந்து அதாவது ஹெலிகாப்டர்ல இருந்து மேல இருந்து அந்த நீர்வீழ்ச்சிய பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த ஹார்ஸோடைய ஷூ மாதிரி இருக்குமாம். குதிரையோட அந்த கால் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குமாம். அதனால அதுக்கு அந்த பேர் வந்ததாம். அமெரிக்கா பக்கமா இருந்தா என்ன, கனடா பக்கமா இருந்தா என்ன, எந்த சைடு போயிட்டு அந்த நயகரா ஃபால்ஸ பார்த்தாலும் கொள்ள அழகு தாங்க அது. நம்மள அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி வச்சுரும் இந்த நயகரா ஃபால்ஸ். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ அது பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்த அந்த அந்த நொடி நமக்கு மைண்ட்ல வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்படியே நம்ம ஒரு மெய்மறந்து அந்த அழக பார்த்து ரசிப்போம். இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த பிரிட்ஜுக்கு பேரு ரெயின்போ பிரிட்ஜ் அப்படின்னு பேரு. இதுதான் அமெரிக்காவையும், கனடாவையும் இந்த இடத்துல இந்த நயகரா நீர்வீழ்ச்சி இந்த இடத்துல இணைக்கிற பாலம். எதுக்கு இதுக்கு ரெயின்போ பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, அங்கருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூரிய ஒளியும், அதுக்கப்புறம் இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து வர அந்த தண்ணியாலயும் பார்த்தோம்னா, எப்பயுமே வந்துட்டு ரெயின்போ ஃபார்ம் ஆகிட்டே இருக்குமாம். அத பார்க்கறதுக்காகவே மக்கள் இங்க இருந்து அ அந்த ரெயின்போவ பார்த்து ரசிக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரிட்ஜுக்கு ரெயின்போ பிரிட்ஜ் அப்படிங்கிற பேர் வந்ததாம். இந்த நயாகராவ தவிர்த்து கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கனடாக்குள்ள உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம நயகரா பக்கத்துல இருந்த மாதிரியான அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் இல்ல. ரொம்ப காமா, குவயட்டா இருக்குது அந்த இடம். அதிகமான கடைகள் கூட இல்ல.